ஒரு கழுதை கடினமா உழைக்கணுன்றதுக்காக அதோட ஓனர் அதுக்கு தங்கத்தால செய்யப்பட்ட சேடல மாற்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த கழுதைய அவரு இந்த மில்லிலே நீதான் ரொம்பவே கடினமா உழைக்கிற ஒரு கழுதை, உன்னோட இடத்துல இன்னொரு கழுதைய மாத்தவே முடியாதுன்னு பாராட்டியிருக்காரு. ஓனர் கிட்ட இருந்து இப்படி ஒரு பாராட்ட கேட்ட அந்த ஒரு கழுதை நெஞ்ச நிமித்திட்டு ரொம்பவே கடினமா வேலை செய்ய ஆரம்பிச்சது. அந்த ஒரு கழுதை அதோட மனசுல நான் ஒரு சாதாரண கழுதையே கிடையாதுன்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு ரொம்பவே கடினமா வேலை செஞ்சுட்டு இருந்தது. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு கழுதைக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. ஆனாலும் அதை கூட கண்டுக்காம அந்த ஒரு கழுதை ரொம்பவே கடினமா வேலை செஞ்சுட்டு தான் இருந்தது. எதனால உடம்பு சரியில்லைனாலும் இவ்வளவு கடினமா அந்த கழுதை வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, ஓனர் கொடுத்த அந்த பாராட்டுனாலதான் இது இவ்வளவு கடினமா வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கழுதை இறந்துருச்சு. எதனால அந்த கழுதை இறந்துச்சு பாத்தீங்கன்னா, ஓனர் கொடுத்த அந்த ஒரு பாராட்டுக்காக அதோட ஹெல்த், அதாவது உடல் நலத்தை கூட கண்டுக்காம ரொம்பவே கடினமா உழைச்சதுனால அது இறந்துருச்சு. அந்த கழுதை இறந்த பிறகு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அதோட ஓனர் அதுக்கு மேல இருக்க தங்கத்தால செய்யப்பட்ட சேடலை எடுத்துட்டாரு. அதை எடுத்தது மட்டும் இல்லாம அந்த இறந்து போன கழுதையை ரொம்பவே அவமானப்படுத்திருக்காரு, நீ எதுக்குமே லாக்கி இல்லைன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த ஓனர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு எங்க இருக்க ஒரு கழுதைக்கு இந்த ஒரு தங்க சாண்டல போட்டு இதே மாதிரி பாராட்டி வேலை செய்ய வச்சிருக்காரு. சரி, இந்த கதையில இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணாலும் சரி, உங்களோட ஹெல்த்ன்றது ரொம்பவே முக்கியம். நீங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி, எந்த பதவியில இருந்தாலும் சரி, ஒரு நாள் உங்க இடத்துல வேற ஒருத்தவங்க வரதான் போறாங்க. அதனால என்னைக்குமே இந்த ஒரு கழுதை மாதிரி இருந்துடாம உங்க ஹெல்த்தை நல்லா பாத்துக்கிறது உங்களுக்கும் நல்லது, உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே நல்லது. சரி, இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸ் போடுங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.